அடுத்தது வந்து ஹப் கண்டென்ட். இந்த ஹப் கண்டென்ட்டை வந்து அஃபிஷியலாக யூடியூப் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃப்ரீக்வெண்ட் அண்ட் ஈஸி டு ப்ரொடியூஸ். நீங்கள் ஈஸியாக இந்த வீடியோ மேக் பண்ணிடலாம், ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபெமிலியராக இருக்கக்கூடிய கண்டென்ட்டை வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற விஷயத்த வந்து உட்காந்து வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பண்ணுறதாகட்டும், இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிற கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 வகையாக வரும். ஒன்று வந்து ஹீரோ கண்டென்ட்லேயும் சேர்ந்த மாதிரி வரும், இன்னொன்று வந்து ஹெல்ப் கண்டென்ட்லேயும் சேர்ந்த மாதிரி வரும். ஹவ் டு சக்ஸஸ் இன் யூடியூப்னு சொல்லி நிறைய பேர் பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. இந்த வீடியோ நான் ஒரு வாட்டி மேக் பண்ணி போடுறதுனால இப்போ எப்போவுமே பயன்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ என்றைக்குமே பழசாகவே ஆகாது. ஸோ வந்து இது ஒரு ப்ளஸ்ஸு. இது எப்படி ஹீரோ கண்டென்ட்டில் வரும் அப்படின்னா, இதுக்கு வந்து பண்ணால் நிறைய நம்ம எஃபோர்ட் போட்டிருக்கோம், கொஞ்சம் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போது வந்து ஹப் கண்டென்ட் அப்படிங்கிறது என்னென்னா, வீடியோ சீரியஸாக போடுறது. ஸோ எபிசோட் 1, எபிசோட் 2, எபிசோட் 3, எபிசோட் 4, அதுக்கப்புறம் பிஹைண்ட் த சீன்ஸ், அதுக்கப்புறம் நியூஸ் ஸ்டோரிஸ், அப்புறம் ரெகுலராக கண்டென்ட் பண்ணுறது. ஒரு ஃபோன் எடுத்து சும்மா நம்ம வணக்கம், நான் உங்கள் வாசன், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிலவரம் இருக்குங்க, ஸோ இப்படிலாம் போகுதுங்க, ஸோ எல்லாம் பார்த்து பத்திரமா இருந்துங்க, வெள்ளம் இங்கே வந்துருக்குங்க, எல்லாம் சேஃபாக போகுங்க அப்படின்னு சொல்லி கட் பண்ணிட்டோம்னா, அதுவும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஹப் கண்டென்ட் தாங்க. ஸோ இதுவுமே வந்து பண்ணால் கொஞ்சம் எல்லாமே நீங்கள் மிக்ஸ் பண்ணி பண்ணலாம். ஹப்பையும் ஹெல்ப்பையும் அண்ட் வந்து பண்ண ஹீரோவையும் மிக்ஸ் பண்ணி பண்ணலாம். அப்படி தான் வந்து பண்ண நானும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக வந்து பண்ணால் அந்த ஒரு ட்ரையாங்கிளில் போட்டிருக்கக்கூடிய ஹீரோ, ஹப் அண்ட் ஹெல்ப் கண்டென்ட். சரிங்களா? ஸோ இந்த வகையாக கண்டென்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ வந்து 50% தான் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், 50% தம்ப்நெயிலுக்கு, 50% தான் வந்து பண்ணால் கண்டென்ட்டுக்குன்னு சொல்லி நீங்கள் தம்ப்நெயிலில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு கண்டென்ட்டை விட்டுறக்கூடாது. ஸோ கண்டென்ட்டில் என்றைக்குமே நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிடவே கூடாது. ஏன்னா உங்களோட தம்ப்நெயிலை பார்த்து உள்ளே வந்துடுவாங்க. தம்ப்நெயிலை பார்த்துட்டு உள்ளே வந்துட்டு கண்டென்ட் நல்லா இல்லை அப்படின்னா வெளியே போயிடுவாங்க. இப்போது யூடியூபுக்குன்னு ஒரு அல்காரிதம் இருக்குது. உங்கள் வீடியோவை எப்படி புஷ் பண்ணணும்னா, யூடியூப் உங்களோட வீடியோவை எவ்வளோ நேரம் பார்க்குறாங்க, எவ்வளோ நிமிஷம் பார்க்குறாங்க, எந்த கண்ட்ரிலேருந்து பார்க்குறாங்க, எவ்வளோ பேர் லைக் பண்ணுறாங்க, அந்த லைக் பண்ணுற விஷயத்துக்குலாம் அடுத்தது வரேன். ஸோ இது மாதிரிலாம் வந்து பண்ணால் அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து பண்ணால் கண்டென்ட்டு நல்லா வொர்த்தாக வந்து பார்த்துட்டுனா ப்ரொடியூஸ் பண்ணி கொடுங்க.